ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோ பாருங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது என்னோட வெள்ளிக்கிழமை வீடியோ தாங்க, உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். எந்திரிச்சதுலேருந்தே கொஞ்சம் பரபரப்பாகவே போயிட்டு இருந்துச்சு. தம்பியும் 5:30க்கு எந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சிட்டான். இன்னும் பாப்பாவும் அவங்க அப்பாவும் எந்திரிக்கலை. சரின்னு சொல்லிவிட்டு நானும் தம்பி 2 பேர் டீ குடிக்கிறதுக்காக டீ போட்டு ஆற்றி அவனுக்கு கையிலையும் கொடுத்துட்டேன். காலையில் வெள்ளனாவே நான் ஒரு 5:45 இந்த டயத்துக்குள்ளே வேலையை முடிச்சிடணும். ஏன்னா இன்றைக்கி வெளியில் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை துணைக்கு கூப்பிட்ருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நானும் போயிட்டு வந்தேன். வர்றதுக்குள்ளே பாப்பா தம்பி 2 பேருமே ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அவங்க அப்பா கொண்டுட்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டாரு. நாளைக்கு ஆடிப்பெருக்கு. வீட்டில் சமைக்கிறதுக்கு காய் எதுவுமே இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் வரும்போது காய் வாங்கிட்டு வந்துட்டேன். இங்கே காய் விலை ரொம்பவுமே ஜாஸ்தியாக இருக்குங்க. ஏன்னா ஆடி 18ன்றனால எல்லாமே காய் விலையெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. சரி, நான் 2 நாளைக்கு மட்டும் வாங்கிக்கிடுவோம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது கறி ஏதாவது எடுக்கலாம். இந்த வட்டம் எப்படி ஞாயிற்றுக்கிழமை எப்படி போகுதுன்னு தெரியலை. மாமாவுக்கு வேலை இருந்துச்சுன்னா வேலைக்கு போயிடுவார். இந்த உருளைக்கிழங்கு 1/2 கிலோ தான் வாங்கினேன். 40 ரூபா சொல்லிட்டாங்க. கோவக்காய் நான் ரொம்பவே தேடி பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல. இந்த வட்டம் மட்டும்தான் எனக்கு கிடச்சிருக்கு. சரின்னு சொல்லிவிட்டு அந்த காயெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேவும் நான் வீட்டில் இருக்க துணியெல்லாம் துவைக்கிறதுக்காக மிஷினில் போட்டிருந்தேன். நான் அறக்க பறக்க வேலை பார்த்துட்ருக்கதை பார்த்துட்டே இந்த பூனைக்குட்டி அதோட குட்டிக்கெல்லாம் பால் கொடுத்துட்டு ரிலாக்ஸாக படுத்துருந்துச்சு. காலையிலேருந்து அது என்னை பார்க்கவே இல்லை. நான் 5 மணிக்கு எழுந்திரிச்சு போனதுலேருந்து சரி அது என்னை பார்க்கவே இல்லை. பாப்பா தான் பால் வச்சுருக்கும் போல். என் மேலே கொஞ்சம் கோவமாகவே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிவிட்டு நான் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். மேடம் கீழே படுத்ததா சரித்திரமே கிடையாது. எப்போவுமே அந்த மேட்டு தான். சரின்னு சொல்லிவிட்டு நான் துணி திரும்ப ஒரு தடவை ரிட்டன் தண்ணி விடுறதுக்காக மோட்ரு போட்டு தண்ணி விட்டாச்சு. இது போக காலையில் எந்திரிச்சதுலேருந்தே நான் நிறையா விஷயத்த பிளான் பண்ணி தான் வச்சுட்டு போனேன். நாளைக்கு ஆடி பெருக்கு அப்படின்றனால மாவு நாளைக்கு ஆட்டிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அரிசி உளுந்து 2மே காலையில் ஊற வச்சுட்டு தான் போனேன். அது ஒரு 3 மணி நேரத்துக்கிட்ட ஊறிடுச்சு. இப்போ இதை அரைச்சி ரெடி பண்ணணும். எங்கேயாவது போயிட்டு வந்தால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் போல தான் தோணும். ஆனால் எங்கள் வீட்டில் பார்த்த உடனே இங்கே பாருங்கள், அப்படி அப்படியே எல்லாமே போட்டபடி இருந்துச்சு. பசங்களுக்கு லஞ்சுக்கு நான் லெமன் சாதம் கட்டி வச்சுட்டு போனேன். பசங்க 2 பேருமே ஒயிட் வெள்ளை சாதம் கொண்டுட்டு போயிட்டாங்க. இது நேற்று இருந்த ரசம் கஞ்சி, ரசத்தோட சக்கை எல்லாமே மிச்சமாக இருந்துச்சு. இதை ஃபுல்லாக எடுத்து ஊற்றி கழுவி கிச்சன்லாம் ஒரு வழி பண்ணியாச்சு. நான் எப்போவுமே அடுத்து என்ன வேலை பார்க்கணும் அப்படின்றத மைண்டில் ஏற்றவே மாட்டேங்க. ஒரு வேலை முடிஞ்சிச்சா அடுத்து இந்த வேலை செய்வோம் அப்படின்றத நான் நினைக்கவே மாட்டேன். டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னு தான் நான் நினைப்பேன். கிச்சன்லேயே ரொம்ப நேரம் இருக்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் ஒரு சில நாள் இந்த மாதிரி அமைஞ்சிரும். துணி துவைச்சிட்டு கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு மாவும் அரைச்சி அதை புளிக்க வைக்க ரெடி பண்ணியாச்சு. எது எப்படி இருந்தாலும் சரி, இந்த வட்டம் ஞாயிற்றுக்கிழமை அம்மா வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு பிளானும் வச்சுருக்கேன். பிளான்லாம் நம்ம அப்புறமேட்டு யோசிப்போம். சரி, இப்போ கொஞ்சம் நேரம் தூங்கி எந்திரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானம் தூங்கி எந்திரிச்சா பசங்க 2 பேரும் வந்துட்டாங்க. அவங்களுக்கு நான் காலையிலேயே பட்டாணி ஊற வச்சிட்டேன். நான் இந்த பட்டாணி அதிகமாக விரும்பி சாப்பிட மாட்டேங்க. நாங்கள் இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்காக வெளியில் போயிருந்தோம். அப்போ பஸ்ஸில் என்னோடய வீட்டுக்காரர் இது வாங்கி கொடுத்தாரு. இந்த பட்டாணியில் மாங்காவும் வெங்காயமும் போட்டு சாப்பிட்டது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டேன். செஞ்சும் கொடுத்தாச்சு. பசங்க 2 பேருமே சாயங்காலம் ஒரு 5 மணிக்கிட்ட ஹோம்ஒர்க் எழுத ஆரம்பித்தாங்க. அவங்க கூட உட்காந்து நானும் ப்ளவுஸ்க்கு கொக்கி வைக்க வேண்டிய வேலையெல்லாம் இருந்துச்சு, முடிச்சிட்டேன். உயிர் வாழணுன்னா கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கணுங்க. எப்படா நைட்டு வரும்னு தூங்க போயாச்சு. தேங்க்யூ.